ஈடுபாடுகளில் இறந்து போனார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்தார். 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு 7 மணிக்கு வந்தார். இரவு 7 மணிக்கு வரும்போது அவர்களுக்கு அங்கு உணவு ஏற்பாடு இல்லை, தண்ணீர் ஏற்பாடு இல்லை. இன்னைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் கவிதா வெங்கடேசன் ஏற்பாடு செய்திருக்கிறார். எல்லாருக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அங்க எந்த ஏற்பாடும் இல்லை. ஆனால் இடுபாட்டு வீழ்ச்சிக்கு 41 இறந்து போனார்கள். 3 வயது பெண் குழந்தை, 10 வயது குழந்தை, தன்னுடைய தாய் கண் முன்னாலே கூட்டத்தில் 3 வயது குழந்தை நசுங்கி கால் மிதிப்பட்டு நசுங்கி செத்து போட காட்சியை பார்த்தால் யாருக்குத்தான் மனசு உருகாது? அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. முதலமைச்சர் உடனடியாக வருகிறார். யாரை காப்பாற்ற? அந்த கூட்டத்திலே அந்த தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகிறார். பேசுகிறதுக்கு முன்னாலே மைக் எடுத்து 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு பேசுகிறார். 10 ரூபா பாட்டில் என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? என்னது 10 ரூபா? 10 ரூபா பாட்டில் பேசும்போது செருப்ப கலத்து வீசுறாங்க. அங்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அவர் ஏதாவது அந்த ஆளை பத்தி பேசினால் நீங்க நிச்சயமாக தகராறு ஏற்பட சொல்லிட்டு செருப்பு கலத்து வீசுறாங்க, கரண்ட் ஆஃப் பண்றாங்க, போலீஸ் லத்தி சார்ஜ் நடைபெறுகிறது. ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசும்போது சொல்லுகிறார் லத்தி சார்ஜ் நடைபெறவில்லை, தகுந்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம் சொன்னாங்க. ஆனால் லத்தி சார்ஜிலே இடுபாட்டுகளை சாக்கடைகளை ஒருவர் மேல் விழுந்து ஒருவருக்கு மேல் ஒருவர் மிதித்து நசுங்கி 41 பேர் இறந்து போனார்கள். யாரை காப்பாற்றுவதற்காக? அதற்கும் இன்னைக்கு சொன்னார்கள், உச்ச நீதிமன்றம் போனார்கள், சிபிஐ எங்களுக்கு வேண்டாம் என்று. அங்கேயும் உச்ச நீதிமன்றம் அவர்களை தலையிலே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். எதை எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம். ஆக கள்ளக்குறிச்சிக்கு 65 பேர் இறந்து போனார்கள். முதலமைச்சருடைய கால்கள் அங்கு வரவில்லை. 41 பேர் இறந்து போன கரூருக்கு இறந்து போனார். யாரை காப்பாற்ற? செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள். கோயம்புத்தூரிலே பார்த்தால் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கின்ற பொழுது கஞ்சா போதையோடு 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை விடியற்கால 4 மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். எவ்வளவு கொடுமை! இந்த கொடுமையெல்லாம் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது.